ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய சின்னமே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது தேவன் அதை அங்கீகரித்து அவர்களுக்கு அதை நீதியாக மாற்றுகிறார். எது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கும்போது ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமினுடைய விசுவாசம் தேவனுக்கு நீதியாகப்பட்டது. உங்களுடைய விசுவாசமும் ஆபிரகாமின் விசுவாசத்தை போல தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமின் விசுவாசம் நீதியாக மாற்றப்பட்டது போல இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய விசுவாசமும் நீதியாக எண்ணப்பட வேண்டும். எது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கும்போது வசனம் 19 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை.